இத்தனை நாள் என்ன ஏமாத்துறாயா சுவாமி? வா கண்ணா, வா கண்ணா, உட்காரு கண்ணா. கண்ணா கண்ணா, என்ன ஆசீர்வாதம் பண்ணு சுவாமி. குழந்தாய், உன்னுடைய பக்தியை யாம் மெச்சினோம். சுவாமி, நான் பக்கத்தில் அமரலாமா? அமரு. ஆமா சுவாமி, நீங்க எதுல வந்தேன்? ரிக்ஷா. ரிக்ஷாலியா? தேவபாசில கரடாருக்கு ரிக்ஷான்னு சொல்லலாம். எப்படியோ சுவாமி, நீ வந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா கண்ணா, என்ன சாப்பிட? பாலோ பழமோ அது ஒரு இஷ்டம். நான் பாலும் தரமாட்டேன், பழமும் தரமாட்டேன். நீ இப்ப மண்ணை தான் திங்கணும். மண்ணா? ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் மண்ணை தின்னு உங்க அம்மாவுக்கு வாயுள்ள உலகத்தையே காமிச்சியே. இப்ப எனக்கு உலகத்தை காட்டு சுவாமி. இப்ப மண்ணை தின்னா இருக்கிற பல்லும் தெரியாது. ஆமா, நான் விடவே மாட்டேன். மண்ணை திங்க. ஆமா, மண்ணு வேண்டாம். எங்கே வாயை காட்டு. வாய் முகத்துலதானே இருக்குது, எங்கன்னு என்ன கேள்வி? குறும்பு. அது இல்ல சுவாமி. சொல்லு. ஆனா. ஐயோ, ஆனா இல்ல, அரடே ஆவண்ணாவா? எங்க சுவாமி? உலகத்தை காட்டு சுவாமி, உலகத்தை காட்டு சுவாமி. ஏன் மண்ணு பத்தலையா? இரு சுவாமி. உலகம் உருண்டேங்கிறது எவ்வளவு பெரிய உண்மை. கண்டுகொண்டேன் சுவாமி, கண்டுகொண்டேன். ஐயோ, உலகத்தை பந்தாரியே சுவாமி. பாவாய், இப்பொழுது உன் சந்தேகம் தீர்ந்ததா? இல்லை. இன்னும் இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் மலையை கொடையா பிடிச்சு காமிச்சே சுவாமி. இன்னைக்கும் மலையை கொடை பிடி சுவாமி. பரங்கி மலைக்கு போறதுக்குள்ள இருட்டிடும், அப்புறம் கொடை பிடிக்கிறது இருட்டுல உனக்கு தெரியாது. சம்மதமா? வேண்டாம் சுவாமி, விஸ்வரூபமாக எடு சுவாமி. விஸ்வ ரூபமா? அவன் ரூபம் எப்படி? இல்லை சுவாமி, ஆகாயத்துக்கும் பூமிக்கும் ஒரே மாதிரி நித்தியாமே, அதை நான் பாக்கணும். உனக்கு அறிவு இருக்கா? வீட்டை பொத்துக்கிட்டுல போனோம், அப்புறம் வீடு இடிஞ்சிடாது. அந்த மோட்ச வீட்டுக்காக இந்த ஓட்ட வீடு போனா என்ன சுவாமி? உனக்கு என்ன வீடு? என்னது இல்ல வீடா? இல்ல, உலகத்துல இருக்கிற வீடெல்லாம் நான் படைச்சதானே, நானே கொடுத்து நானே வட்டி வசூல் பண்றேன். ஆஹா, என்ன தத்துவம், என்ன தத்துவம் சுவாமி. உன் தோளை நான் தொடலாமா? ஐயோ, அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். தொடு சுவாமி. இது மாதிரி உன்னோட கொஞ்சம் மகிழணும்னு நான் எத்தனை காலமா கனவு கண்டுகிட்டு இருந்தேன் சுவாமி. என் ஜென்மமே சாபல்யம் ஆகி விட்டது சுவாமி. கோதாய், நீ என் மடியில படு, நான் இருக்க ஜென்ம சாபலி ஆகட்டும். மாப்பிள்ளை இல்லம்மா, நம்ம பங்காசாமி கந்தசாமி. அன்னைக்கு வந்தானே அவனே தான். கந்தசாமியா? கந்தசாமி ஏமாத்துறேன். தட்டை கீழே வச்சு சாப்பிடுக்கும்போதா நான் இப்படிதான் சாப்பிடுவேன். எனக்கு சாம்பார் வேண்டாம். அவன் கிடக்குறா, எனக்கு போடுக்கா. அக்கா, முதல்ல எனக்கு போடுக்கா, ரொம்ப பசிக்குது. எனக்கு முதல்ல போடுக்கா. ரெண்டு பேருக்கும் கிடையாது, கமலாக்கு அப்புறம் தான். வந்துகிட்டே இருக்கல, துக்குள்ள அவசரம் உனக்கு. இந்த அம்மா கூடா, இந்த சாம்பார் பத்திரம், இவ குடிச்சாலும் குடிச்சிடுவான். அக்கா சொல்லிட்டு போயிருக்கா, நீ சும்மா சாப்பிடு. வாங்க வாங்க. அப்பா இல்லையா? வெளியில போயிருக்காங்க. ஏமா மல்லிகா, உனக்கு ஏதாவது வேலை கிடைச்சதாமா? எவ்வளவோ கம்பெனிகளுக்கு அப்ளிகேஷன் போட்டு பார்த்துட்டோம், ஒண்ணு கிடைக்கலீங்க. ஒண்ணு செய்யுங்களேன், கடை வீதியில ஒரு கடை காலியா இருக்கு. ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து எப்படியாவது அந்த கடையை நீங்க வாடகைக்கு பிடிச்சிட்டீங்கன்னா நான் என் முதலாளி கிட்ட சொல்லி 5000 ரூபாய்க்கு ரெடிமேட் துணி கடனா வாங்கி தரேன். வியாபாரத்தை ஆரம்பிச்சா நல்ல லாபம் கிடைக்குமா? நல்ல யோசனை தாங்க. ஆனா ஒரு 100 ரூபாய் கூட தற்சமே என் கையில இல்லையேன்னு தான் யோசிக்கிறேன். முயற்சி பண்ணி பாருமா. வாழ்ந்த குடும்பம் கெட்டிடக்கூடாதுன்னு நானே வழிய வந்து இதை சொல்றேன். பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு என்ன வந்து பாருமா. மத்தெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி தரேன். நான் வந்துட்டு போனேன்னு அப்பா கிட்ட சொல்லுமா. நான் வரேன். சரிங்க. நீ உன் ஃப்ரெண்டு உஷா கிட்ட ஒரு 1000 ரூபாய் கேட்டு பாரு. இந்த சமயத்துல உதவி செஞ்சானா நம்ம குடும்பத்து கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும் இல்லையா? அல்லி, எங்கடி பாத்துட்டு இருக்க? கனகா, நம்ம அக்கா சொன்னல 1000 ரூபாய் இருந்தா கடை வச்சு பழிச்சுக்கலான்னு. ஆமா, நம்மளும் சம்பாதிச்சா என்ன? எங்க போய் சம்பாதிக்கிறது? அதோ பா, கடலை உடைக்கிறாங்க. வா, நம்மளுக்கு வேலை கேட்போம். நல்ல யோசனை, வா போய் கேட்கலாம். ஐயா, நாங்களும் கடலை உடைக்கிறோம் ஐயா, எங்களுக்கும் வேலை கொடுங்கய்யா. சின்ன பிள்ளைங்களுக்கு இங்க வேலை இல்ல, போங்க. ஐயா, அப்படி சொல்லாதீங்க ஐயா, எங்க அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயா. உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறீங்க,
தயவு செஞ்சு வேலை கொடுங்கய்யா. என்னடா பெரிய தர்ம சங்கடமா இருக்கு. சரி சரி வேலையை பாரு போங்க. வாமா வந்து உட்காரு. கடலைய உடைக்கணும் திங்கக்கூடாத. வாங்க வாங்க. இந்தா 2 பேரும் எடுத்துங்க ஒவ்வொரு ரூபா. கவனிச்சு வேலை செய்யணும். 2 பேரும் சேர்ந்து எடுத்துங்க. இந்தாடா உனக்கு. என்னடா இத கழுவுறதுக்கு 2 ரூபா கேக்குற? 1 ரூபா வாங்கிக்க. என்னது 1 ரூபாயா? ஆமா. கழுவுறதுக்கா? ஆமா. அந்த 1 ரூபாயை நீங்களே எடுத்து நீங்களே கழுவிக்கிறீங்க. நானே கழுவிக்கவா? ஐயா என்னம்மா? நாங்க கழுவுறோம்யா. அந்த ரூபாயை எங்களுக்கு கொடுங்கய்யா. அழகிரி பொண்ணுங்கள்ல ஆமாங்க. காரை கழுவுற அளவு கொண்டாந்து விட்டானா? சரி கழுவுங்க, நான் தரேன். நல்லா நல்லா. ஆமா, அன்னைக்கு உங்க அக்கா சவால் விட்டாள, இன்னைக்கு திரும்ப அவங்களை அனுப்பிட்டாளா? அவகிட்ட போய் சொல்லு, என் காரை தொடச்சு காசு வாங்கினத. என்ன கனகா, ஐயோ அக்கா பாத்துடி, ஓடிவா. அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்கன்னு இதுங்களே கேளுங்க. இவங்களுக்கு நம்ம என்னமா குறை வச்சோம்? திங்கிறதுக்கு சாப்பாடு இல்லையா? கட்டிக்கிறதுக்கு துணிமணி இல்லையா? இருக்கோ இல்லையோ 3 வேளையும் போட்டுட்டு தானே இருக்கோம். யாருக்கிட்ட நம்ம குடும்பத்தை தலை நிமிர்ந்து வாழ வைக்கிறேன்னு சபதம் போட்டணும். அவன் முன்னாலேயே என்ன தலைகுறிய வச்சுட்டாங்கம்மா. எவன் நம்ம குடும்பத்தை பத்தி கேவலமா பேசினாலும் அவங்கிட்டயே கை நீட்டி காசு வாங்குறாங்க. பிச்சை எடுக்கிறதுக்கு அதுங்க பிரச்சனைங்க. கனடா அப்பதான் சின்ன பொண்ணு, உனக்கு புத்தி வேணா? பிரத்தியாரத்தை கை நீட்டி காசு வாங்குறது கேவலம் இல்ல? நாங்க ஒண்ணும் பிச்சை எடுக்கலப்பா. கடை வைக்கிறதுக்காக அக்கா பணத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நாமளும் உதவி செஞ்சா என்னன்னுதான் 2 நாளா கடலை உடைச்சு காசு சேர்த்தோம். அங்க வேலை இல்லைன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. வர வழியில பங்காரசாமி காரை கழுவுனா 1 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. அதனாலதாங்க வேலை செஞ்சோம். குடும்பத்துக்காக வேலை செய்யறது தப்பாப்பா? அதே இந்த பிஞ்சு உள்ளத்துல இவ்வளவு பொறுப்புணர்ச்சி இருக்கும் நான் கொஞ்சம் கூட நினைக்கலப்பா. இப்படிப்பட்ட தங்கச்சிங்க இருக்கும் போது இனிமே எனக்கு என்ன குறை இருக்க முடியும்? ரொம்ப சீக்கிரம் நான் என் லட்சியத்தை நிறைவேற்றிடுவேன். கனகா அண்ணி, இனிமே நாங்க வேலைக்கு போக மாட்டோம், படிப்புலதான் கவனம் செலுத்துவோம். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. நீ சொன்னபடியே செய்யறோம்க்கா. அப்பா என்னப்பா இது? இந்த குழந்தைங்க சொன்னது என்ன கண்கள் அங்கடிச்சிருச்சுமா. நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசுது. ஆனா உங்க தலையில குடும்ப பாரத்தை சுமத்திட்டு என்ன எதுக்குமே சக்தி இல்லாம வேடிக்கை வாக்கு வச்சுட்டேமா தெய்வம். நான் என்ன செய்வேன்? அப்பா நீங்க இப்படி தைரியத்தை எடுக்க கூடாது. இதுக்கெல்லாம் ஒரு வழி நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. குமுதா, உனக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்குல்ல? இருக்கே. அந்த தயாநிதி பஸ் சர்வீஸை நாம எடுத்து நடத்தினா என்ன? நீ என்ன சொன்னாலும் சரிக்கா. நமஸ்காரங்க. வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருமா. பரவாயில்லைங்க. என்ன திடீர்னு? ஒண்ணு இல்ல, உங்க பஸ் உத்தரதா கேள்விப்பட்டோம். உண்மைதாங்க, ஒழுங்கா நடத்துறதுக்கு பொறுப்பான ஆளா கிடைக்கல. இந்த பங்காரசாமி வேற வந்து இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதனால வித்துடலாங்கிற ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். நீங்க சம்மதிச்சா அதை நான் எடுத்து நடத்தலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள என் பெண்ணுங்க, நீங்க இப்ப இந்த வயசான காலத்துல கஷ்டப்படணும், நாங்க எடுத்து நடத்துறோம் அப்படின்னு வம்பு பண்றாங்க. கொஞ்சம் நீங்க புத்தி சொல்லுங்க அதுகளுக்கு. ஏமா அப்படியா சொல்றீங்க? ஆமாங்க, ஆணுக்கு நிகரா பெண்ணும் உழைச்சு சம்பாதிச்சாதான் குடும்பம் நடத்த முடியுங்கிற நிலைமை நம்ம நாட்டுல உருவாக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்க உழைக்க நினைக்கிறதுல என்ன தப்பு? அடுப்பங்கரைக்கு மட்டும்தான் பெண்கள் லாய்க்குன்னு ஒதுக்கி வச்சுதானே இன்னமும் நாம முன்னேற முடியாம இருக்கிறோம். நேர்மையான வழியில எந்த தொழிலை செஞ்சாதான் என்னங்க சார்? பெண்கள் நாட்டையே ஆள்றாங்க, ராக்கெட்ல போற அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. நாங்க ஏன் சார் பஸ் கம்பெனி எடுத்து நடத்தக்கூடாது? உங்க பொண்ணுங்க ஆர்வத்தை எல்லாம் பார்க்கும்போது புத்தி சொல்ல வேண்டியது உங்களுக்கு தானே எனக்கு படுது. மல்லிகா, உன் முயற்சி நான் பாராட்டுறேன். வாழ்ந்த குடும்பம் முன்னுக்கு வரணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல என் பஸ் கம்பெனி நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சந்தோஷமா எடுத்து நடத்துங்க. ரொம்ப நன்றி சார். ஆனா முன்கூட்டியே பணம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வசதி இல்ல. ஏமா, உங்க நிலைமை எனக்கு தெரியாதா? கடன் பத்திரம் எழுதி கொடுத்துட்டு பஸ் கம்பெனி எடுத்து நடத்துங்க. கொஞ்சம் கொஞ்சமா கடனை திருப்பி அடைச்சிட்டு பத்திரத்தை திருப்பிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு எப்படி நன்றி தெரிவிக்கிறது தெரியலைங்க எனக்கு. பரவாயில்ல.
வணக்கங்க. குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க ஏறிக்கங்க. பாத்தீங்களாப்பா, பொம்பளைங்க பஸ் ஓட்டுறாங்கன்னு கூட்டமெல்லாம் அங்கேயே போகுது. நாம என்ன பஸ் எடுக்க? இனிமே நம்ம பஸ் கம்பெனி நடக்குமா? படையா, இந்த ஊர்ல என்ன ஏத்துக்கிட்டு அவளுக்கு பஸ் கம்பெனி நடத்திட முடியுமா? பொறுத்திருந்து பார். என்ன குமுதா, ஸ்டார்ட் ஆகலக்கா வண்டி? ஐயோ, கொஞ்சம் இதை வந்துடுறேன். புறப்பட வேண்டிய நேரத்தில் அவங்க பஸ் ஸ்டார்ட் ஆகலப்பா. எப்படிதான் ஸ்டார்ட் ஆகும்? ஓட முடியாத அளவுக்கு தான் நான் வேலை செஞ்சு வச்சிருக்கேனே. அப்பா, இந்த சமயத்துல நம்ம பஸ் புறப்பட்ட அந்த டிக்கெட் பூரா இங்க வந்துரும்ல? இருடா, அந்த பஸ் போன அரை மணி நேரம் கழிச்சு தாண்டா நம்ம பஸ் புறப்படணும். அதுதான் டைம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பார், அங்க இருக்கவன்லாம் புறப்பட்டு நம்ம பஸ்ஸுக்கு வந்துருவானுங்க. அப்ப சும்மாவாவது அமுக்குவோமா ஹாரன? சும்மா கூட அரை மணி நேரம் கழிச்சு தான் அமுக்கணும். இந்தாங்கம்மா, நாங்க கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளையோட போயிட்டு இருக்கோம். மூர்த்த நேரம் தவறிட போகுது. பஸ் போகுமா போகாதா அதையாவது சொல்லுங்கம்மா. நாங்க வேற பஸ்லயாவது போறோம். ஐயோ, தெரிஞ்சவங்க வண்டின்னு ஏறினா அப்படி தண்டனை கொடுக்குறீங்களே. ஐயா, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களால என் பொண்ணோட கல்யாணம் நிச்சயமா போகுது. யாரு எதை செய்யணுமோ அதைத்தாமா செய்யணும். பொம்பளைங்க பஸ் கம்பெனி நடத்துறதுன்னா நடக்கிற காரியமா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? தயவு செய்து கோச்சுக்காம கொஞ்சம் பொறுமையா இருங்க. அத வந்துட்டாங்க. என்னடா இது எல்லாம் கரெக்டா இருக்கு, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஏமா பஸ் போகுமா போகாதா? ரவி, என்னடா ஸ்டார்ட் பண்ற?